ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் இந்த பிளேஸ்க்கு போனதே இல்லை. நதிரா இதில் கோஆப்ரேட் பண்ணுவாளா? இந்த ட்ராவல் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவல். அது வரைக்கும் இவ எப்படி சமாளிப்பா? அழாமல் இருப்பாளா? ஏன்னா நானும் பின்னாடி அவள் பக்கத்துலேயே உக்காந்தா எனக்கும் தலை வலிக்குது. ஃப்ரண்ட்டில் உக்காந்தா தான் கொஞ்சம் நார்மலாக தலைலாம் வலிக்காமல் இருக்குது எனக்கு. நாங்கள் 2 பேருமே ஃப்ரண்ட்டில் உக்காந்துட்டோம். அவர் ட்ரை பண்ணுறாரு. நதி பின்னாடி உக்காந்துருக்கா. நதிக்கு தேவையான திங்ஸ், எனக்கு தேவையான திங்ஸ், முக்கியமாக நதியோட ஃபுட்டு எல்லாமே பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு. வீட்டிலேருந்து கிளம்புற டைம் பார்த்தா ஒரு 4:30 4:45 அது மாதிரி இருக்கும். சன்செட் பார்த்தா 6:15 அது மாதிரி தான் கூகுளில் காமிச்சிச்சு. நல்லா பொறுமையாக பேசி சிரிச்சுட்டு 3 பேருமே என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோம். மறைக்கிறது பாரு. ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நதி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. பாட்டுக்கு வெளியே வேடிக்கைலாம் பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தா. முடிஞ்ச வரைக்கும் நானும் அவ கூட விளையாடிட்டு இருந்தேன். நதியை சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். You are speaking. சரி போதுரம்மா. நான் சிரித்தா என் பாப்பாவும் சிரிப்பா. நான் கத்துனா அவளும் கூட சேர்ந்து கத்துவா. இதே மாதிரி தான் ஜாலியாக அவளை சிரிக்க வச்சுட்டு போயிட்டே இருந்தேன். ஆனாலும் கொஞ்சம் அப்பப்போ அழ ஆரம்பிச்சிட்டே இருந்தா. இதோ அங்கே இருக்கே அந்த மலை, அந்த மலைக்கு தான் போக போகிறோம். ட்ராவல் வெளியே போகிறோம் அப்படின்னாவே அப்புறம் கொஞ்ச நேரம் அடம்பிடிச்சி கொஞ்ச நேரம் அழுந்து கூட அப்புறமா நதி தூங்க ஆரம்பிச்சிட்டா. இன்னுமே பிளேஸில் போய் ரீச் ஆக 1/2 hour ஆகும். நதி தூங்கினதே மேலு. ஏன்னா இங்கே தூங்கினா தான் அங்கே கொஞ்சம் ஆக்டிவாக சிரிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். இங்கே தூங்கினதே பெட்டர் தான். நதி டிஸ்டர்ப் இல்லாமல் அவள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தா. நடுவில் தான் காஃபி ஷாப் இருந்துச்சு. சரின்னு கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணோம். அதுக்குள்ளே நல்லா டைம் ஆகிடுச்சு. வெளியே குளிர கூட ஆரம்பிச்சிச்சு. பாப்பா வச்சுட்டு போகிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு பியூட்டின் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். ஒரு நல்ல வியூவாக பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டெஸ்டினேஷன் மவுண்டெயின் மேலே போயிட்டு சன்செட்லாம் பார்க்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம், அதுதான் பிளானே. ஆனால் வெதர் ப்ராப்ளம் டைம்னால் நாங்கள் நடுவில் ஸ்டாப் ஆகிட்டோம். சன்செட்டும் பார்க்க முடியல. ஏன்னா லெஃப்ட் சைடும் மலை, ரைட் சைடும் மலை, என்னே தெரியல. அது ஒன்று தான் டிஸப்பாயின்ட்மெண்ட். பட் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அழகாக எடுத்தோம். நதி செம்மையாக என்ஜாய் பண்ணா. அவளை கார் மேலே உட்கார வச்சுட்டு விளையாடி விட்டோம். அவளை சிரிக்க வச்சோம். அவள் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு ஆவுன்னு கத்திட்டு, முக்கியமாக கிளாப் பண்ணிவிட்டு தலை நோனு நோனுலாம் அசிச்சிட்டு ரொம்பவே க்யூட்டாக பண்ணிகிட்டே இருந்தா அவள் பாட்டுக்கு. இன்னும் டைம் ஆக ஆக அங்கே குளிர் ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. சரி போதும் அப்படின்ட்டு நாங்கள் சன்செட் பார்க்காமலே கிளம்புறோம். ஆனால் அடுத்த வாட்டி பிளான் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வின்டர்லாம் இல்லாத போது பார்க்கணும்.
நைட் டைமில் வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வரும்போது ரொம்பவே டைம் ஆச்சு. ஏன்னா ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்கோம். எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னே தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு போகும்போது ரொம்பவே சீக்கிரமாக போயிட்டோம். ஃபுட் வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அங்கே சாப்பிட்லான்னு. ஆனால் அங்கே சாப்பிடவே முடியல. வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் தான் சாப்பிட்டேன். இங்கே 2 பேருக்கு தக்காளி சாதம் முட்டை போட்டு பண்ணியிருந்தேன். காலிஃப்ளவர் பொட்டேட்டோலாம் வச்சு டீப் ஃப்ரை பண்ணியிருந்தேன். நதிக்கு வந்து மதியம் சாப்பிடவே இல்லை சரியா. அதனால் அவளுக்கு அதே ஓட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நைட்டு வந்து அவளும் செஞ்சுருந்தேன். ஒரு வேளை 2த்தில் ஏதாவது ஒன்று சாப்பிடாமல் இருந்தால் இன்னொன்று யூஸ் ஆகும். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.